சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், நீங்க ஏன் அழறீங்க? அது கூடவே இருந்த ஆனந்திக்கு இந்த நிலைமை ஆயிருந்தா ஊர்ல அவளையே நம்பி இருக்கிற ஃபேமிலி என்ன ஆகும்னு நினைச்சு பார்த்தேன். அதான். டாக்டர் என்ன சொன்னாங்க? தலையில அடிபட்டிருக்குதான், ரத்தம் கட்டி இருக்குதான். ஊசி போட்டு ரத்த கட்ட குறைக்கிறாங்களாம். அதனால கண்ணை திறக்கவே நாளைக்கு ஆகும்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அவரு கொஞ்சம் மயக்கமா தான் இருப்பாராம். கூடவே ஒரு ஆள் இருந்து அவரை பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அழாத ஆனந்தி, ஆக்சிடென்ட்னு கேட்கவே பயமா இருக்கே. உனக்கு அடி எதுவும் படல? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா எனக்கு உதவ போய் அழாத ஆனந்தி, மகேஸ்வருக்கு ஒன்னும் ஆகாது. அல்ல சீக்கிரம் அவரை குணப்படுத்திடுவாரு. ஆனந்தி, நீ மட்டும் தனியா இருக்க. மகேஷ் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் அவங்க ஃபேமிலிக்கு தெரியாதா? மகேஷ் சார் அப்பா இங்கதான் இருந்தாரு. டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு போயிட்டாரு. சார் வாங்கம்மா. சாரி சார், மகேஷ் சாருக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. அவர் இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. கஷ்டமாதாம்மா இருக்கு. என்ன பண்றது, மகேஷ்க்கு வில் பவர் ஜாஸ்தி. சீக்கிரமே அவன் இதுல இருந்து ரெக்கவர் ஆயிருவான். என் பையன் பழைய மாதிரி திரும்பி வந்துருவான். ஆனந்தி, நீ ரொம்ப நேரமா இங்கேயே இருக்க. நீ ஹாஸ்டலுக்கு கிளம்பு. மகேஷ நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், அவரு கண்ணு முடிச்சதும் நான் போயிடுறேன். இல்ல ஆனந்தி, டாக்டர் என்கிட்ட தெளிவா சொல்லிருக்காரு. மகேஷ் கண்ணு முழிக்க இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நீயும் வந்ததுல இருந்து இங்கதான் இருக்க. உன் ட்ரெஸ் எல்லாம் வேற ரத்தக்கரை படிஞ்சிருக்குமா. நீ ஹாஸ்டலுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில வாமா. இல்ல சார், அதெல்லாம் பரவாயில்ல சார். ஆனந்தி, நீ இங்க இருக்கிறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. நான் மகேஷ பாத்துக்கிறேன். நீ காலையில வந்து மகேஷ பாரு. ஆனந்தி, அவர் சொல்றது சரிதான். நீ வா, போலாம். நீ நாளைக்கு வந்து பார்க்கலாம். வா. வா சார், பாத்துக்கோங்க. ஏதாவது தேவைன்னா எனக்கு போன் பண்ணுங்க. நான் உடனே ஓடி வந்துடுறேன். கண்டிப்பாமா. சரிங்க சார், பாத்துக்கோங்க. வா போலாம். வா. ஆனந்தி, குளிச்சிட்டியா? சரி, சாப்பிட போலாமா? போலாம். அதுக்கு முன்னாடி இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க பக்கத்துல இருக்குதுன்னு தெரியுமா? இந்த நேரத்துல எதுக்கு போஸ்ட் ஆபீஸ்? எங்க கம்பெனில சம்பளம் கொடுத்தாங்க. அத ஊருக்கு அப்பாவுக்கு அனுப்பி விடணும். அதே எங்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கலான்னு கேட்டேன்.
செக்யூரிட்டி அண்ணன் கிட்ட கேட்டா சொல்ல போறாரு. ஆமால, அப்ப காலையில அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனந்தி, மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன். சுவாமி கிட்ட வச்சு நல்லா கும்பிட்டுட்டு அப்புறமா அனுப்பிவிடு. இப்பவே வச்சிடுறேன். ஆ. ஐயோ ஐயோ, என்னாச்சு ஆனந்தி? காயத்ரி, என் சம்பள கவர பையில வச்சிருந்தேன். இப்பதான் காணும். ஐயோ, ஹே, வேற எங்கேயாவது வச்சிருக்காளான்னு தேடு. தேடுங்க, போங்க. ஐயோ ஐயோ, ஐயோ, என் பணம். ஆனந்தி, இங்க எங்கேயும் இல்லையே. இல்ல, நான் எங்கேயும் வைக்கல. இந்த பைக்குள்ளது வச்சிருந்த. இந்த பைக்குள்ளது. ஆனந்தி, நீ டென்ஷன் ஆகாத சொன்னா கேளு. இல்ல, 15,000 ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியலையே. எப்படி தொலைஞ்சது? யாராச்சும் எடுத்திருப்பாங்களா? யாராச்சும் எடுத்திருப்பாங்களா? டென்ஷன் ஆகாம பொறுமையா யோசிச்சு பாரு. பணத்தை வாங்கி கார்மெண்ட்ஸ்ல எங்கேயாவது வச்சு மறந்துட்டியா? இல்ல காயத்ரி. இல்ல ஒருவேளை யார்கிட்டயாவது கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லி வீட்டுக்கு போகும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லி மறந்துட்டியா? இல்ல, நான் யார்கிட்டயும் கொடுக்கல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பணத்தை எண்ணி பார்த்துட்டு நான் என் பைக்குள்ளதே வச்சேன். ஆனந்தி, அந்த ரவுடி பசங்க உன்னை துரத்துனாங்களே, அப்ப எங்கேயாவது பைய கீழே போட்டியா?